அனைவருக்கும் வணக்கம். கேபேஜ் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஹெல்த். இது வந்து ஒரு இங்கிலீஷ் வெஜிடபிள். கேபேஜ் அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் வெஜிடபிள். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நாட்டு காய்கறி கிடையாது. இது மலைப்பகுதிகளில் தான் பொதுவாக அந்த மாதிரி இடங்களில் ஊட்டி போன்ற இடத்துல அதிகமாக விளையும். ஆனால் இதை நம்ம இன்னைக்கு நிறைய கல்யாண வீடுகளில் பார்க்கலாம், ஹோட்டலில் பார்க்கலாம். இந்த முட்டைகோஸ் தான் பொரியலாக வைக்கப்படுது. ஸோ அதை இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தலாமா? ஏன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எப்படி வாயு பிடிச்சிக்குமோ, வாழைக்காய் சாப்பிட்டா எப்படி வாயு பிடிச்சிக்குமோ, அது போல முட்டைகோஸ் சாப்பிட்டா மூச்சு பிடிச்சுக்கும். இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருப்பாங்க. அதனால இதை எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சூப் வச்சு கொடுக்கும்போது கேரட் போடலாம், அது கூட மற்ற வெஜிடபிள்ஸ் போடலாம். முட்டைகோஸ் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா அது வயிறு உபசமாயிட்டு கேஸ் ப்ராப்ளம் ஃபார்ம் பண்ணிடும். அதனால் முட்டைகோஸை நம்ம எப்பயுமே அது பொரியலுக்காக பயன்படுத்தணும். சரி, இல்லை நீங்கள் வந்து முட்டைகோஸில் நிறைய பேர் பருப்பு போட்டு கூட்டெல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தணும். சரி, லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு எடுத்துடணும். அப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு அதிக கேஸ் பிடிக்காது. ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாலடாக சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால், சாலடாக சாப்பிடும் போது லெமன் ஜூஸ், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுக்கணும். காய்கறியோட முட்டைக்கோஸுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அந்த மாதிரி அளவு இருந்தாலே போதும். இதில் சிகப்பு முட்டைகோஸ், சைனீஸ் முட்டைகோஸ் இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அது வந்து நீளமாக இருக்கும். ஸோ இந்த முட்டைகோஸ்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னா, பொதுவாக இந்த சிகப்பு முட்டைகோஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த கேஸுடைய அளவு வந்து கம்மி. அது வந்து ஹீமோக்ளோபின் உற்பத்தி கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம பொரியல் பண்ணி அப்பப்போ சாப்பிட்லாம். பொதுவாகவே முட்டைகோஸ் பார்த்திங்கன்னா 10 நாட்களுக்கு ஒருக்க பொரியல் பண்ணணும். அன்னைக்கு ரச சாதம் வச்சு முட்டைகோஸ் பொரியல் பண்ணணும். நம்ம ஹெவியான ஒரு பருப்பு சாதத்தோட முட்டைகோஸ் சாப்பிட்றது நமக்கு அன்னைக்கு தலைவலி உண்டு பண்ணோம். உடம்புல ஏற்கனவே வாத நோய் பிரச்சனை இருக்கிறவங்க கை கால் வலி ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. முட்டைகோஸ் எப்போ சமைச்சாலும் சரி, நிறைய ஜீரகம் போடுங்க, பூண்டு தட்டி போடுங்க, பெருங்காயம் போடுங்க. இதெல்லாம் போட்டு நம்ம ஊர் காய்கறியை பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ அதல்லாது நீங்கள் முட்டைகோஸ் பயன்படுத்தும் போது மூட்டு வலி ஏற்படலாம், இந்த மாதிரியான குதிகால் வலி இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற காய்கறிகளோடு கலவையாக பயன்படுத்துங்க. கேரட், பீட்ரூட் எல்லாம் பீன்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது முட்டைகோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி அளவோடு பயன்படுத்தினா கண்டிப்பாக அதோட ஃபைபர் கண்டென்ட் அதிகம், நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த பச்சை நிறம் என்பது நம்ம குடலுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு உணவு தான். ஆனால் நாம் எதோடு சேர்த்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கேஸ் ட்ரபிள் இல்லாமல், கேஸ் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏற்ற உணவு தான். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம கிளினிக்கில் நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி உங்கள் உணவு கட்டுப்பாடையே எப்படி அந்த நோய்க்கு தகுந்த ஒரு மருந்தாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான சப்போர்ட் தான் நம்ம கிளினிக் மூலமாக கொடுக்குறோம். இதற்கு நீங்கள் உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.